வணக்கம். முன் செய்திகளுக்காக ஸ்ரீதேவி. இன்றைய முதன்மை செய்திகள். புதுவையில் 15ஆம் தேதி இந்திய சுதந்திர தின விழா. உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் பங்கேற்கும் மக்களுக்கு காவல்துறை கட்டுப்பாடு. துறைமுகம் மைதானத்தில் காற்றாடி திருவிழா. 15, 16 மற்றும் 17ஆம் தேதிகளில் நடைபெறும் விழாவை முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைக்கிறார். மருத்துவக் கல்லூரிக்கான சேர்க்கை ஆணை அதிகாரிகள் மற்றும் பெற்றோர்கள் முன்னிலையில் முதல்வர் ரங்கசாமி வழங்கி வாழ்த்து. இனி விரிவான செய்திகள். புதுவை உப்பளத்தில் வெள்ளிக்கிழமை நடைபெறும் சுதந்திர தின விழாவினையொட்டி பொதுமக்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகளை போக்குவரத்து காவல்துறை விதித்துள்ளது. புதுவை உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் இந்திய சுதந்திர தின விழா வெள்ளிக்கிழமை காலை கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி நடைபெறும் விழாவில் முதல்வர் ரங்கசாமி தேசிய கொடியேற்றி காவலர்களின் அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொள்கிறார். இதனைத் தொடர்ந்து காவலர்கள் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகளின் அணிவகுப்பு மரியாதை நடைபெறுகிறது. சுதந்திர தின விழாவினையொட்டி உப்பளம் மற்றும் கடற்கரை பகுதியில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. மேலும் விழாவினை காண வருபவர்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகளை காவல்துறை விதித்துள்ளதுடன் மைதானத்தின் உள்ளேயும் வெளியேயும் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே சுதந்திர தின விழாவின் போது அசம்பாவித சம்பவங்கள் ஏற்படாமல் இருக்கும் வகையில் ரயில் நிலையம், பஸ் நிலையம் போன்ற இடங்களில் அனைத்து பயணிகளும் சோதனை செய்யப்பட்ட பின்னரே பயணம் செய்ய அனுமதிக்கப்படுகின்றனர். இதேபோன்று மாநில எல்லையில் அனைத்து வாகனங்களும் தீவிர சோதனைக்கு பின்னரே நகருக்குள் அனுமதிக்கப்படுகிறது. புதுவையில் வருகிற 15ஆம் தேதி காற்றாடி திருவிழாவை முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைக்க இருப்பதாக அமைச்சர் ராஜவேலு தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசு சுற்றுலாத்துறையும் காற்றாடி வாழ்வு நிறுவனமும் இணைந்து ஆகஸ்ட் மாதம் 15ஆம் நாள் முதல் 17ஆம் நாள் வரை உப்பளம் புதிய துறைமுகத்தில் முதல் முறையாக புதுச்சேரி காற்றாடி திருவிழா கொண்டாடப்படுகிறது. புதுச்சேரி பகுதியை காற்றாடி தயாரித்தல் மற்றும் பறக்க விடுதல் போன்ற செயல்பாடுகளுக்கு ஏற்ற இடமாக உருவாக்குவதே இவ்விழா நடத்தப்படுவதின் முக்கிய நோக்கமாகும். மேலும் புதுச்சேரியில் உள்ள காற்றாடி ஆர்வலர்கள் கலந்து கொள்வதற்கும் வண்ணமயமான காற்றாடிகள் வானுயர பறக்க விடுவதன் மூலம் சுற்றுலா பயணிகளை ஈர்ப்பதற்கும் ஒரு வாய்ப்பாக இவ்விழா ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவின் மிக முக்கியமான நகரங்கள் மும்பை, அகமதாபாத், பரோடா, கேரளா மற்றும் சென்னை போன்ற நகரங்களில் இருந்து காற்றாடி தொழிலில் வல்லமை மிக்க குழுக்கள் இம்மூன்று நாள் விழாவில் கலந்து கொண்டு பல்வேறு வடிவத்தில், அளவில், வண்ணங்களில் உள்ள மாபெரும் காற்றாடிகளை வானில் பறக்க விடுவர். புதுச்சேரியில் முதல் முறையாக நடைபெறும் இவ்விழாவின் தொடக்க விழா 15ஆம் தேதி உப்பளம் புதிய துறைமுகத்தில் நடைபெற உள்ளது. சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜவேலு தலைமையில் முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைக்கிறார். சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன், சேத்தன் பி சாங்கி தலைமை செயலர், மூர்த்தி அரசு செயலர், வையாபுரி மணிகண்டன் தலைவர், புதுச்சேரி சுற்றுலா வளர்ச்சி கழகம் ஆகியோர் இவ்விழாவில் கலந்து கொள்கின்றனர். புதுச்சேரியில் காற்றாடி அந்த காற்றாடி திருவிழாவின் போது காற்றாடி தயாரிக்கின்ற வல்லுநர்கள் இங்கு புதுச்சேரிக்கு வந்திருந்து வண்ணமயமான காற்றாடிகளையும் தயாரித்து அவர்கள் இன்றைக்கு வானுயர பறக்கவிட இருக்கின்றார்கள். இந்த காற்றாடி திருவிழா நடத்துவதனால் நம்முடைய புதுச்சேரியுடைய சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் வகையில் இருக்கும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் நம்முடைய அரசாங்கம் இது செய்யப்பட்டிருக்கிறது. இந்த காற்றாடி திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சிகளாக 9 வயதுக்கு மேற்பட்ட சிறார்கள் இந்த காற்றாடி தயாரிப்பு பயிற்சிகளையும் அளிக்கப்படுகின்றது. மருத்துவக் கல்லூரியில் சேருவதற்கான ஆணையினை மாணவ மாணவிகளுக்கு முதல்வர் ரங்கசாமி வழங்கினார்.
புதுவை சென்டாக் சார்பில் மருத்துவம் மற்றும் பொறியியல் படிப்புகளில் சேர சேர்க்கை ஆணை வழங்கப்பட்டு வருகின்றது. இதன் தொடர்ச்சியாக அரசு மருத்துவக் கல்லூரியில் சேருவதற்கான சேர்க்கை ஆணையை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். அப்போது சென்டாக் அதிகாரிகள் மற்றும் மாணவ மாணவிகளின் பெற்றோர்கள் பங்கேற்றனர். கம்பன் புகழ் இலக்கிய விருதுக்காக தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு அதற்கான ஆணையை அமைச்சர் தியாகராஜன் வழங்கினார். புதுவை அரசு கலை பண்பாட்டுத்துறையின் மூலம் 2012 மற்றும் 2013 ஆண்டிற்கான கம்பன் புகழ் இலக்கிய விருதுக்கு 13 நபர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு சான்றிதழும் 10,000 ரூபாய் பணமுடிப்பும் வழங்கப்பட உள்ளது. விருது பெற்றவர்களுக்கு அதற்கான ஆணையை கலை பண்பாட்டுத்துறை அமைச்சர் தியாகராஜன் வழங்கினார். அவருடன் கலை பண்பாட்டுத்துறை இயக்குனர் கனகராஜ் மற்றும் அதிகாரிகள் உடனிருந்தனர். மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் முதியோர் மற்றும் விதவைகள் ஓய்வூதிய தொகை ஏம்பலம் உட்பட்ட பயனாளிகளுக்கு நலத்துறை அமைச்சர் ராஜவேலு வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் துறையின் இயக்குனர் மீனாகுமாரி, உதவி இயக்குனர் விஜயா, நல அதிகாரி ரவிச்சந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் ஏம்பலத்தில் உள்ள சட்டமன்ற அலுவலகத்தில் நடைபெற்றது. மேலும் துறையின் ஊழியர்கள், ஊர் பிரமுகர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுவையில் நடைபெற்ற விழாவில் காவியமாகும் ஓவியங்கள் என்று ஓவிய நூலை அமைச்சர் பன்னீர்செல்வம் வெளியிட்டார். புதிய தூரிகைகள், செகண்ட் நுண்கலை சங்கம் மற்றும் ஆர்ட்லேண்ட் கலை மையம் இணைந்து நடத்திய ஓவிய தந்தை ஜெகநாதன் 104வது பிறந்தநாள் விழா செகா கலைக்கூடத்தில் நடைபெற்றது. ஆர்ட்லேண்ட் கலை மையத்தின் இயக்குனர் சரவணகுமார் வரவேற்புரையாற்றினார். ஓவியர் ஜெகதீசன் தம் தந்தையார் வரத ஜெகநாதன் பற்றிய நினைவுகளை உரையாக வழங்கினார். சாகித்ய அகாடமி விருது பெற்ற தங்கப்பா தலைமை தாங்கிய இவ்விழாவில் ஓவியர் அன்பழகன் தொகுத்த காவியமாகும் ஓவியங்கள் என்னும் ஓவிய தந்தை வரத ஜெகநாதன் பற்றிய ஓவிய வாழ்வு நூலை உள்ளாட்சித்துறை அமைச்சர் பன்னீர்செல்வம் வெளியிட்டு சிறப்புரையாற்றினார். சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்செல்வன், புதுச்சேரி பொறியியல் கல்லூரிகளின் தலைவர் ஜெயபால் நூலை பெற்று வாழ்த்தி பேசினார். ஓவியர் சிற்பி ஜெயராமன், ஓவியர் இபேர், ஜெகதீசன், தாண்டவராயன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். நூல் தொகுப்பாசிரியர் ஓவியர் அன்பழகன் ஏற்புரை வழங்கினார். ஆடி மாதத்தை முன்னிட்டு ஏவிஆர் சொர்ண மகாலில் நகைகள் சிறப்பு தள்ளுபடியில் விற்பனை செய்யப்பட்டன. இது பற்றிய நிறுவனத்தின் மேலாளர் கூறுகையில், வணக்கம் சார். புதுச்சேரியில் ராஜா தேட்டர் ஆப்போசிட்டில் நம்ம ஏவிஆர் சொன்ன மாதிரில புதுசாக லான்ச் பண்ணிக்கிற கலெக்ஷனை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோங்க. சார், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே நம்ம ஏவிஆர் சொன்ன மாதிரியோட ஆரா டைமண்ட்ஸுங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பை டைமண்ட்ஸ். 5,000லேருந்து உங்களுக்கு டைமண்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. ரொம்ப எக்ஸ்க்ளூசிவானது, அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க. வெறும் 5,000லேருந்தே நமக்கு வந்து டைமண்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்குங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இயர்ரிங்ஸு ரொம்ப க்யூட்டாக இருக்குங்க. நம்ம இயர்ரிங்ஸ் எல்லாமே அது இல்லாமல் உங்களுக்கு பட்ஜெட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப லோ எண்டு தாங்க உங்களுக்கு எல்லாமே. அதே மாதிரி உங்களுக்கு வந்து பெண்டன்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக இருக்குங்க. கலெக்ஷன்ஸ் எல்லாமே பெண்டன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப லைட் வெயிட் தாங்க எல்லாமே. உங்களுக்கு பெண்டன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். அது இல்லாமல் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கங்க, வெறும் 5,000 ருபீஸ்லேருந்து உங்களுக்கு டைமண்ட் ஸ்டார்ட் ஆகுதுங்க. அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லாருமே வந்து நம்ம ஏவிஆர் சொன்ன மாதிரில இந்த கலெக்ஷனை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சுதந்திர தின விழாவினை முன்னிட்டு நடத்தப்பட்ட அணிவகுப்பு பயிற்சிகள் முடிவடைந்தன. விருதை தக்க வைத்துக் கொள்வதில் ஆர்வம். முசுடி ஏரிக்கரையில் வனத்துறையின் ஆய்வு. அனுமதியின்றி மீன்பிடித்துக் கொண்டிருந்தவருக்கு எச்சரிக்கை. விவரம் விளம்பர இடைவெளிக்கு பிறகு.
செய்திகள் தொடர்கின்றன. முதல்வர் ரங்கசாமி பிறந்த நாளை முன்னிட்டு மங்கலம் தொகுதியில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. புதுவை முதல்வர் ரங்கசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு மங்கலம் தொகுதி சார்பில் ஊர்வையார் திடலில் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் சுகுமாரன் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் தாமோதரன், கதிரவன், வேல்முருகன், ஐயனார், லோகு, அச்சுதன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். வில்லியனூர் அருகே உள்ள ஆரியபாளையம் அம்மன் கோவிலில் நடைபெற்ற சடல் உற்சவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். வில்லியனூர் அருகே உள்ள ஆரியபாளையத்தில் கங்கையம்மன், புட்லாயம்மன் கோவிலில் சடல் உற்சவத்தை முன்னிட்டு கடந்த 8ஆம் தேதியிலிருந்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. இதன் தொடர்ச்சியாக செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற சடல் திருவிழாவில் அப்பகுதியை சேர்ந்த பக்தர்கள் அலகு குத்தி தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றினர். இதற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள் மற்றும் ஊர் மக்கள் செய்திருந்தனர். சுதந்திர தின விழா வெள்ளிக்கிழமை கொண்டாடப்பட இருப்பதையொட்டி புதுவையில் மாணவ மாணவிகள் இறுதிக்கட்ட அணிவகுப்பு ஒத்திகையில் ஈடுபட்டனர். புதுவை உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் வருகிற 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சுதந்திர தினம் கொண்டாடப்படுவதையொட்டி அன்றைய தினத்தில் நடக்க உள்ள அணிவகுப்பிற்காக அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவ மாணவிகள், காவலர்கள், ஊர்காவல் படையினர் கடந்த சில தினங்களாக தீவிர பயிற்சி மேற்கொண்டு வந்தனர். இந்த ஆண்டு புதுவையை சேர்ந்த மேலும் சில தனியார் பள்ளி மாணவ மாணவரும் அணிவகுப்பில் பங்கேற்க இருப்பதால் அவர்களும் தீவிர பயிற்சியில் பங்கேற்றனர். புதன்கிழமையன்று மாணவர்கள், காவலர்கள் பயிற்சி அணிவகுப்பு மற்றும் கலை நிகழ்ச்சிக்கான இறுதிக்கட்ட ஒத்திகையை ஐஜி, டிஐஜி, சீனியர் எஸ்பிக்கள் ஆகியோர் பார்வையிட உள்ளனர். சிறந்த அணிவகுப்புக்கான பரிசினை இந்த ஆண்டு தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் மாணவ மாணவிகளிடையே அதிகரித்திருப்பதை அவர்களின் பயிற்சியின் போது காண முடிந்தது. காவல்துறையின் போக்குவரத்து பிரிவினரை பின்தொடர்ந்து காவல் படை பிரிவு ஆண்கள் தொடர்பவர்கள் இந்திய ரிசர்வ் பட்டாலியன். தொடர்கிறார்கள் காவல் படை பிரிவு பெண்கள். தொடர்ந்து காவல் படை பிரிவு ஆண்கள். தொடர்கிறார்கள் தீயணைப்பு துறையினர். தீயணைப்பு துறையினரை தொடர்கிறார்கள் முன்னாள் ராணுவத்தினர். அணிவகுப்பில் அடுத்து வருபவர்கள் தேசிய மாணவர் படையின் முதுநிலை தரைப்படை பிரிவு ஆண்கள். தொடர்ந்து தேசிய மாணவர் படையின் முதுநிலை கடற்படை பிரிவு ஆண்கள்.
அடுத்து அணிவகுத்து வருவது தேசிய மாணவர் படையின் முதுநிலை தரைப்படை பிரிவு பெண்கள். அடுத்து அணிவகுத்து வருபவர்கள் தேசிய மாணவர் படையின் இளநிலை தரைப்படை பிரிவு பெண்கள். தேசிய மாணவர் படையின் முதுநிலை கடற்படை பிரிவு ஆண்கள். தேசிய மாணவர் படையின் இளநிலை கடற்படை பிரிவு ஆண்கள். தொடர்ந்து தேசிய மாணவர் படையின் இளநிலை கடற்படை பிரிவு ஆண்கள். தொடர்ந்து தேசிய மாணவர் படையின் அவர்கள் சாரணர்கள். இறங்கிடும் இல்லைங்களா? கரெக்டா பத்தாது எழுது ஆட்டோ எழுது பக்கம் ஆட்டோ மாறிடு பாருங்க. நாட்டு நலப்பணி மாணவர்கள். ஆமா ஆமா. அடுத்து வருபவர்கள் நாட்டு நலப்பணி திட்ட மாணவிகள். நாட்டு நலப்பணி திட்ட மாணவியர் சமுதாய நலப்பணி திட்ட மாணவர்கள். மாணவிகள். சாலை போக்குவரத்து அணி. அவர்களை தொடர்ந்து சிறுமியர் சாலை போக்குவரத்து அணி. படை பிரிவின் பள்ளி மாணவ மாணவியரின் அணிவகுப்பு. பக்கமாக கலவை கல்லூரி அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள். அவர்களை தொடர்ந்து தமிழ் தென்றல் திருவிக அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள். அவர்களை தொடர்கிறார்கள் வீரமாமுனிவர் அரசு உயர்நிலைப் பள்ளி மாணவர்கள். தொடர்பவர்கள் வஉசி அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள். அணிவகுப்பில் அடுத்து வருபவர்கள் ஜீவானந்தம் அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள். மாணவியர் படையினர் துவக்கமாக சுப்பிரமணிய பாரதியார்
அம்மையார் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி மாணவியர். அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி மாணவியர். அணிவகுப்பில் அடுத்து வருகிறார்கள் அன்னை சிவகாமி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி மாணவியர். சின்னாத்தா அரசு பெண்கள் மாணவியரை தொடர்ந்து ஸ்ரீ என்சிசி மேல்நிலைப் பள்ளி மாணவியர். அவர்களைத் தொடர்ந்து விவேகானந்தா மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள். தொடர்ந்து KSP மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள். புனித பேட்ரிக் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள். அவர்களை தொடர்பவர்கள் வெற்றி செமினார் மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள். தொடர்பவர்கள் அமலூர் பவர் மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள். சமூக வித்யாலயா மேல்நிலைப் பள்ளி மாணவியர். அடுத்து அணிவகுத்து வருபவர்கள் புனித சூசியப்பர் கிளூனி பெண்கள் மேல்நிலைப் பள்ளி மாணவியர். தொடர்பவர்கள் புனித பேட்ரிக் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவியர். அடுத்து ஆச்சாரியா சிக்ஷா பெண்கள் பள்ளி மாணவியர். பள்ளிகளின் வரிசையில் நிறைவாக வருகிறார்கள் தூய இறுதிய மேரி பெண்கள் மேல்நிலைப் பள்ளி மாணவியர். காவல்துறையின் இசை குழுவினர் பல்வேறு படைப்பிரிவினர் மற்றும் பள்ளி மாணவ மாணவியர்கள் அணிவகுப்பு ஊசுடு ஏரிக்கரையில் சோதனை மேற்கொண்ட வனத்துறையினர் அங்கு மீன்பிடித்துக் கொண்டிருந்தவர்களை எச்சரித்து அனுப்பினர். ஊசுடு மற்றும் பாகூர் ஏரிகளில் உரிய அனுமதி இன்றி சிலர் மீன்பிடித்து விற்பனை செய்து வருவதாக வனத்துறைக்கு தொடர்ந்து புகார்கள் தெரிவிக்கப்பட்டது. மேலும் நீர்நிலை பிடிப்பு பகுதிக்கு வரும் பறவைகளை வேட்டையாடி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதுபோன்ற சூழ்நிலையில் வனத்துறை அதிகாரிகள் புதன்கிழமை அன்று ஊசுடு ஏரி பகுதியில் திடீர் சோதனை மேற்கொண்டனர். அப்போது அங்கு மீன்பிடித்துக் கொண்டிருந்தவர்களை எச்சரித்த அதிகாரிகள் இதற்கு மேலும் மீன்பிடித்தால் வழக்கு பதிந்து கைது செய்யப்படுவார்கள் என்றனர்.
இன்றைய தங்கம் வெள்ளி விலை விபரம் வழங்குவோர் ஏவிஆர் ஸ்வர்ண மஹாலின் நவீன மங்கையின் நவநாகரிக நகைகள். புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 30 டிகிரி செல்சியஸாக பதிவானது. நாளைய வானிலை 31 டிகிரி செல்சியஸாக காணப்படுவதுடன் வானம் மேகமூட்டத்துடன் தென்படும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடல் உயரம் நாளை 2 அடியாக காணப்படும் என்றும் தென்மேற்கு திசையிலிருந்து 21 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். புதுவையில் 15ஆம் தேதி இந்திய சுதந்திர தின விழா. உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் பங்கேற்கும் மக்களுக்கு காவல்துறை கட்டுப்பாடு. துறைமுகம் மைதானத்தில் காற்றாடி திருவிழா 15, 16 மற்றும் 17ஆம் தேதிகளில் நடைபெறும் விழாவை முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைக்கிறார். மருத்துவக் கல்லூரிக்கான சேர்க்கை ஆணை அதிகாரிகள் மற்றும் பெற்றோர்கள் முன்னிலையில் முதல்வர் ரங்கசாமி வழங்கி வாழ்த்து. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.